ஸ்குவிட் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு 1/2 kg ஸ்குவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 12 to 13 டைம்ஸ் வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 1/2 ஸ்பூன்ஸ் தனியாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் உள்ளே போட்டுடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் வேணும்னு அவசியம் இல்லை, பெரிய வெங்காயமே போதும். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா போட்டுட்டு ஒரு 1/2 லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா அப்படியே மேரினேட் பண்ணி எடுத்து வைக்கணும். இதை நல்லா பிசைஞ்சு அந்த ஸ்குவிட் பீசஸில் இந்த மசாலா எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் மூடி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 30 மினிட்ஸ் ஆன உடனே ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை நிறைய போடலாம். கருவேப்பிலை நிறைய போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 4-5 பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடலாம். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட்டு பச்சை மிளகாயும் வெங்காயமும் கருவேப்பிலையும் போதும். போட்டு இதை நல்லா வதக்கினோடனே இந்த வெங்காயம் கொஞ்சம் அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மேரினேட் பண்ண ஸ்குவிட் பீசஸை உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விடலாம். வேணும்னா நம்ம ஒரு மூடி போட்டு கூட வதக்கலாம். அப்பப்போ திறந்து அதை நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ அதில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் நல்லா வெளியில் வந்துடும். வந்த உடனே அந்த தண்ணியெலாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா அப்படியே ஃப்ளேமில் வதக்கிட்டே இருக்கணும். வதக்குனா அப்படியே நல்லா சுவையான ஸ்குவிட் ஃப்ரை கிடச்சிரும். கொஞ்சம் பெப்பர் பவுடர் தூவிட்டு நல்லா கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணது அதையும் போட்டுடலாம். போட்டுட்டால் ஸ்குவிட் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஸ்குவிடில் நிறையா லீன் ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. விட்டமின் B12 இருக்குது, இல்லை செலீனியம் இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால் இது கேலரிஸும் ரொம்ப கம்மி. அதனால் இதை செஞ்சு சாம்பார் சாதத்துக்கோ ரசம் சாதத்துக்கோ தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.